2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள். ஒன்லி ஆன் FM. FMனா Radio City 91.1. ஒரு பக்கம் அன்பு கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் அன்பு கிடைக்கும். ஒரு பக்கம் காதல் இருக்கும்போது இன்னொரு பக்கம் காதல் இருக்கும். இது இயல்பான விதி. ஆனா ஒரு பக்கம் அன்பும் காதலும் நிறைய இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஏமாற்றம் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? தூக்கி போட்டுட்டு போயிடலான்னு தானே தோணும். ஆனா கிஷோர் அப்படி தூக்கி போட்டுட்டு போலன்னாங்க அக்ஷரா. ரேடியோ சிட்டில இன்னைக்கு அக்ஷராவுடைய வாழ்க்கை பதிவுகளை தான் அவங்க கூட பகிர்ந்துக்க போறேன். எஃப்எம்மோட இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. சென்னையில ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். கிஷோர் அவ்வளவுதான் இல்ல, அவ்வளோ 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 காயப்படுத்திருக்கேன். மிகப்பெரிய துரோகங்களை அவனுக்கு நான் செய்திருக்கேன். பட் ஸ்டில் அவனுடைய இடத்துல வேற யார் இருந்தாலும் என்ன தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க லவ் கரு. அதனால என்ன, நீதானே இந்த மொமெண்ட்ல இருந்து புதுசா வாழலாமா அப்படின்னு தான் அவன் என்கிட்ட கேட்டான். அந்த கேள்வியில தான் இருந்தது அவனுடைய காதல் ஃபுல்லா. காதலுடைய உச்சம்னு சொல்லலாம் லவ் கரு. அதை நான் உணர்ந்துட்டு இருக்கேன். நாங்க என்ன நடந்திருக்கும் அக்ஷராவுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள். ஒன்லி ஆன் FM. FMனா Radio City 91.1. அக்ஷரா போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை லவ் குருவாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது loveGuru@myradiocity.com மெசேஜ் பண்ணுங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அக்ஷரா தொடர்ந்து பேசினாங்க. லவ் குரு, ஆக்சுவலா கிஷோரும் நானும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சது கிடையாது. எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. பட் ஸ்டில் we are good friends. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆர்குட்ல தான் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் பாத்துக்காமே பேசிக்குவோம், சேட் பண்ணிக்குவோம், அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு அதற்கு பிறகு மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆனா ஃபைன் டே நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். அதனால இன்னைக்கும் மறக்க முடியாது. அண்ட் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்றது, இப்படியே போயிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து. அண்ட் அவன் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணான், ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொன்னேன். வெயிட் பண்ணான் எனக்காக. அடுத்த 6 மாசம் அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே கண்ணியத்தோட என் கூட பழகினான். ஒரு வார்த்தை கூட அதற்கு பிறகு அவன் அந்த ப்ரொபோஸ் பண்ண இன்சிடென்ட் பத்தியோ அல்லது லவ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியோ பேசினதே கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த 6 மாசத்துல நானே அவன் கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி எங்க 2 பேருக்கு இடையில உருவான காதல் ரொம்ப அழகான பீரியட்ல டிராவல் பண்ணும்போது தான் நான் காலேஜ்ல என்ட்ரானேன்னாங்க. சோ கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அக்ஷராவுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த மாற்றங்கள் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள். ஒன்லி ஆன் FM. FMனா Radio City 91.1. லவ் குரு, ஒரு பக்கம் கிஷோர் அடிக்கடி தன்னுடைய வேலை விஷயமா டிராவலிங்லேயே இருப்பான். இன்னொரு பக்கம் எனக்கு காலேஜ்ல ஒரு ப்ரொபோசல் லவ் குரு. என்னுடைய சீனியர் ஒருத்தர் திடீர்னு ப்ரொபோஸ் பண்ணாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கிஷோர் ஒரு 3 months ஊர்லயே இல்ல. அடிக்கடி இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிற மாதிரியான ஜாப் அவனுக்கு. திடீர்னு என்னன்னு தெரியல, என்னுடைய மனசுக்குள்ளாரையும் ஒரு சின்ன சலனம். அலைப்பாயிரம் மனசு அப்படின்னு சொல்லி என்னால அசிங்கப்படுத்திக்க முடியல. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்திரமா இருந்தனும் என்னால சொல்ல முடியல. நாங்க அக்ஷரா ரேடியோ சிட்டில இன்னைக்கு அக்ஷரா என்ற தோழியின் வாழ்க்கை பதிவு தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். அழகான காதல். ஆர்குட் மூலமா நட்பாக அறிமுகமாகி கிஷோர் ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறாரு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு தான் ஓகே சொல்லிருக்காங்க அக்ஷராவும். பட் அதற்கு பிறகு திடீர்னு ஒரு சலனம் ஏற்பட்டதா சொல்றாங்க. அதை பத்தி தான் பேசினாங்க. என்னுடைய சீனியர் எனக்கு பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல லவ் கரு. மேபி அவருக்கு நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்கதா காலேஜ்ல பேசிக்குவாங்க. பட் யாருக்குமே ஓகே சொல்லாத அவர் என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணதா கூட இருக்கலாம். எனக்கே கூட தோணுச்சு, என்னடா இவர் பின்னாடி ஒட்டுமொத்த காலேஜ் பொண்ணுங்களும் சுத்துறாங்க, இவர் என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தினால நான் விழுந்துட்டேன்னு சொல்ல வரல. பட் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம், மேபி எனக்கும் கிஷோருக்கும் இடையில அந்த 3 மாசத்துல கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதுவா கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு மொமெண்ட்ல எனக்கும் அவரை பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல கிஷோர் எனக்கு கால் பண்ணானா அவனுடைய கால் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய சீனியருக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கதும் தெரியும். நான் பேசிக்கிற அந்த பையன் கிட்ட நீ உறுதியா இருக்கியான்னாரு. ஆமா நான் உறுதியா இருக்கேன், நான் உங்களை தான் லவ் பண்றேன்னு அவர்கிட்ட சொன்னேன்னாங்க. இது என்ன மாதிரியான ஒரு தடுமாற்றம்? வயசனுடைய தடுமாற்றமா அல்லது கால சூழல் போன்ற பல விஷயங்கள் இதுல இம்பாக்ட் பண்ணுதா? அடுத்த உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டி.
எனக்கும் என்னுடைய சீனியருக்கும் இடையிலான அந்த புது ரிலேஷன்ஷிப் பத்தி கிஷோருக்கும் தெரிய வந்தது. ஆனா அவன் அதுக்காக கோவப்படல. என்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், உன்னோட லைஃப்ல நான் இருக்கனா இல்லையா, நீ சொல்லு அக்ஷரான்னா. கஷ்டமா தான் இருந்தது. பட் ஒரு பக்கம் என்னோட சீனியர், இன்னொரு பக்கம் என்னோட கிஷோர். ரெண்டுல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஆனா எனக்கே ஒரு சின்ன தடுமாற்றம். எனக்குள்ளார ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், கண்டிப்பா என்னால கிஷோர் கூட இனிமே சந்தோஷமா இருக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். அந்த மொமெண்ட்ல சொன்னேன், இல்ல கிஷோர் எனக்கு வாழ்க்கையில நீ வேணாம், என்னை விட்டு போயிடுன்னு சொன்னேன். அதுல அவன் மேல இருந்த அக்கறையும் கொஞ்சம் இருந்தது. அதுவும் ஒரு காரணம். நாங்க அக்ஷரா ரேடியோ சிட்டில இன்னைக்கு அக்ஷராவுடைய வாழ்க்கை பதிவு தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். FM ரேடியோ சிட்டி 91.1 தொடர்ந்து பேசினாங்க. பட் கிஷோர் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. ஓகே, உனக்கு அவரை பிடிச்சிருக்குதுன்னா தாராளமா உன்னுடைய வாழ்க்கையில நான் குறிக்கிட மாட்டேன். பட் என்ன நீ காதலிக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம், என் கூட நீ ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு அழகான நட்பா தானே இது தொடங்குதுன்னு சொல்லி அந்த நட்பை தொடர ஆரம்பிச்சான். ஆனா அதற்கு பிறகுதான் என்னோட சீனியருடைய சுயரூபம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. பொசசிவ்னஸ்ங்கிற பெயர்ல என்னை காயப்படுத்த ஆரம்பிச்சாரு. பல நேரங்கள்ல என்னை ஹர்ட் பண்ணிருக்கிறாரு, வார்த்தைகளால மட்டுமல்ல, கையால. ஆமா, கோவம் வந்தது அப்படின்னா அறைவாரு, அமைதியா வாங்கிக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்தேன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேல அதுல இருந்து எப்படி மீண்டு வரதுன்னு தெரியல. மறுபடியும் யார்கிட்ட போய் சொல்லி அழ முடியும், என்னுடைய நண்பனை தவிர. கிஷோர் கிட்ட தான் சொல்லி அழுதேன், கிஷோர் என்ன மறுபடியும் இந்த லைஃப்ல இருந்து மீட் எடுத்துட்டு தயவு செய்து, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், பட் மன்னிச்சிரு, என்னை எப்படியாவது இதுல இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்துடுன்னு. ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஓ பிடிக்கலையா, ஓகே கவலைப்படாத, நான் பேசுறேன்னா. அதான் லவ் குரு கிஷோர். கிஷோர் மாதிரி ஒருத்த மட்டும் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை நேரம் எங்கேயோ சிதஞ்சு சின்ன பின்னமாயிருக்கும். நாங்க அக்ஷரா கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள். ஒன்லி ஆன் FM Radio City 91.1. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் அக்ஷரா என்ற தோழியின் வாழ்க்கை பதிவு தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாங்க. லவ் குரு என்கிட்ட சொல்லிட்டான், நான் உன்னை மீட் எடுக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டான். அதற்கு பிறகு கிஷோர் சந்திச்ச அவமானங்கள் வார்த்தைகளால விவரிக்க முடியாது. லவ் குரு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்னுடைய காது படவே கேட்டாங்க, கிஷோர் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, 3 மாசம் நீங்க இல்ல, அதுக்குள்ளாரையுமே வேற ஒருத்தனை தேடி போன இவ கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருப்பா, எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல, தேவையில்லாம நீயே ஏன்டா போயிட்டு ரிஸ்க் எடுக்கிற, உன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிறேன்னு கேட்டாங்க. இது ஏன் லைஃப், நான் பாத்துக்கிறேன், உங்களுடைய அக்கறைக்கு நன்றினா. அவருடைய பல ஃப்ரெண்ட்ஸுக்கு கோபம். ஆமா லவ் குரு, அவங்க என் மேல சந்தேகப்பட்டதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா நான் நம்பிக்கையை சிதைச்சிருக்கேன், வேற எதையும் சிதைச்சிருந்தாலும் கூட பரவாயில்ல. ஒரு தடவை ட்ரஸ்ட் இழந்துட்டோம் அப்படின்னா அதை உடைச்சதை ஒட்ட வைக்கலாம், பட் அந்த தழும்புகள், அந்த காயங்கள் அப்படியே தானே இருக்கும். அதே மாதிரி என்னுடைய சீனியர் எப்படிதான் அவன் ஃபேஸ் பண்ணாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. மிரட்டினானா, கெஞ்சினானா, கதர்னானா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா அழுத்தமா உன் கையில நான் அக்ஷராவை கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் ஹர் லைஃப்னு அவனுக்கு உணர்த்தி அந்த பர்சன் என்னுடைய லைஃபை விட்டு வெளியில போக வச்சான். இந்த முழு கிரெடிட்டும் கிஷோருக்கு தான் போய் சேரும். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய குற்ற உணர்ச்சி மனசோட ஒரு ஓரத்துல மிச்சமா இருக்குதுன்னாங்க. அக்ஷரா கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City Love Guru. Radio City Love Guru. Radio City Love Guru. FM na Radio City 91.1. 2016 ஆண்டின் இதயம் தொட்ட வாழ்க்கை பதிவுகள். ஒன்லி ஆன் FM Radio City 91.1. On a fine day என்னை எல்லாத்துல இருந்தும் மீட்டு கொண்டுட்டு வந்தான் லவ் குரு. ஆமா, என்னுடைய கை பிடிச்சு மீட்டு கொண்டுட்டு வந்தான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கி தூரமாவை, இந்த நாள்ல இருந்து புதுசா காதலிக்க ஆரம்பிக்கலாமான்னா. அந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவு பெரிய தவம் செஞ்சிருக்கணும். உண்மை லவ் குரு, சின்னோண்டு ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுனாலே அதை பெருசா மேக்னிஃபை பண்ணி எப்படிடா குத்தம் கண்டுபிடிக்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய சூழல்ல என்னுடைய லைஃப்ல இன்னொரு பையன் வந்திருக்கான். இன்னும் சொல்ல போனா
நான் அவனுக்கு நிறைய துரோகம் செய்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம எல்லாத்தையும் தூக்கி தூரமா வச்சுட்டு வா, நான் பாத்துக்கிறேன்னா கிஷோர். என்னுடைய பார்வையில எனக்கு அவன் கடவுள் தாங்க. அக்ஷரா ரேடியோ சிட்டில இன்னைக்கு அக்ஷராவுடைய வாழ்க்கை பதிவு தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். எஃப்எம் ஓடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய லைஃப்ல இருந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது லவ் குரு. உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்டிமசி, அந்த நெருக்கத்துக்குள்ளார தேர்ட் பர்சனை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் எவ்வளவு உங்களுக்கு அபிஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய லவருக்கான நேரத்தை ஒதுக்க மறக்காதீங்க. அண்ட் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஒரு நிமிஷ சபலத்தினால உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்படலாம், அது முறிஞ்சு போகலாம். காதலுக்கு ரொம்ப அடிப்படையே ட்ரஸ்ட் தான். அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க கேட்கலாம். பட் தப்பு பண்ணவ எனக்கு தான் தெரியும் அந்த தப்பினுடைய தண்டனை என்ன, அது எவ்வளவு கஷ்டம், அடுத்த இதயத்துக்கு எவ்வளவு வலிக்கும்னு. எல்லோருக்குமே என்ன மாதிரி ஒரு கிஷோர் கிடைக்க மாட்டான். அண்ட் எல்லா பெண்களுமே இந்த அக்ஷரா மாதிரியும் இருக்க மாட்டாங்க, அதையும் சொல்லணும். பட் இப்போதைக்கு இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து என்ன மீட்டு கொண்டுட்டு வந்துட்டான். இருந்தாலும் என்னுடைய மனசுக்குள்ளார ஓரமா இருந்த அந்த ஒரு எச்சம், ஆமா ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன உரத்துல இருந்துகிட்டே இருந்தது. யார்கிட்டயாவது சொல்லி அழணும்னு தோணும்ல, அந்த மாதிரி. மனசு இப்போ லேசா இருக்குது இந்த மெயில எழுதி முடிக்கும் போதுன்னு சொல்லி அந்த மெயில நிறைவு செய்திருந்தாங்க அக்ஷரா. நன்றி சொல்லி விடைபெற்ற அக்ஷரா கிட்ட இருந்து. ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.